விழுப்புரம் மாவட்டம் அரக்கண்டநல்லூர் அருகே பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கிய போதை ஆசாமிகளான அந்தோணி சிபி மற்றும் ஆண்டனி சூர்யா ஆகிய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அளித்த பணத்தை விட அதிகமாக பெட்ரோல் போட கூறி அராஜகத்தில் ஈடுபட்ட இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஊராட்சி ஒன்றிய மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் 2,48,600 ரூபாய் மதிப்பீட்டில் முருங்கை மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யும் பசுமை குடில் அமைக்கப்பட்டது. பசுமை குடிலை முறையாக பராமரிக்காததால் சேதமடைந்து அரசு பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாக கூறும் சமூக ஆர்வலர்கள் அந்த குடிலை பராமரித்து முறையாக முருங்கை கன்றுகள் நடவு செய்து விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சூறைக்காற்றுடன் பெய்த கோடை மழை காரணமாக சுமார் 20க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் முறிந்து சாய்ந்ததில் மின்தடை ஏற்பட்டு பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். மேலும் ஆடு மாடுகள் அவ்வழியாக மேய்ச்சலுக்கு செல்லும் சூழலில் மின்துறை அதிகாரிகள் பெரும் ஆபத்து ஏற்படும் முன்னே முறிந்து விழுந்த மின் கம்பங்களை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் முருங்கமங்கலம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ பாலமாரியம்மன் ஆலயத்தின் சித்திரை மாத திருவிழாவை முன்னிட்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கரகம் காவடி எடுத்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தியும் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் அதிவேகமாக சென்ற பேருந்தினால் ஏற்பட்ட விபத்து தொடர்பாக பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் முறையிட்ட போது பேருந்தின் ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் உரிமையாளர் பாதிக்கப்பட்டவரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட நபர் அளித்த புகாரின் பேரில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார் தலைமறைவான பேருந்து உரிமையாளரை தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வேடந்தவாடியில் அருள்மிகு கூத்தாண்டவர் ஆலயத்தில் 203ஆம் ஆண்டு சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ பாஞ்சாலியம்மன் திருமண நிகழ்ச்சி மிக விமர்சையாக நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்வில் திருமணமாகாத பெண்களுக்கு மாங்கல்யம் கயிறு வழங்கப்பட்டதை அடுத்து சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அருள்மிகு பாபநாசநாதர் உலகாம்பிகை திருக்கோவிலில் உலகாம்பிகை உடனுரை பாபநாசநாதர் திருக்கல்யாண வைபோகம் கோலாகலமாக நடைபெற்றது. இத்திருக்கல்யாண விழாவில் விக்ரமசிங்கபுரம், அம்பாசமுத்திரம் ஆகிய பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை மகாமாரியம்மன் கோவில் பூச்சொரித்தல் விழாவின் போது 17 வயது இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குளித்தலை போலீசார் இளைஞரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் தலைமறைவான குற்றவாளிகளை வலைவீசி தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் பகுதியில் சூறைக்காற்றுடன் கூடிய பலத்த கனமழை மற்றும் ஆலங்கட்டி மழை பெய்தது. இந்த மழை வெப்பத்தை தணித்து குளிர்ச்சியான சூழலை ஏற்படுத்தியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரையில் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை பெருவிழா கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விமர்சையாகவும் கோலாகலமாகவும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 6ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு மாலையில் சுவாமி பிரியாவிடை அம்மனுடன் தங்க ரிஷப வாகனத்திலும் மீனாட்சியம்மன் வெள்ளி ரிஷப வாகனத்திலும் புறப்பட்டு 4 மாசி வீதிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். பல்வேறு நிகழ்விற்காக புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் வை. முத்துராஜா பெருங்கலூர் வழியாக காரில் சென்றபோது அவருடைய காருக்கு முன்பு ஆபத்தான முறையில் கனரக லாரியில் ஜல்லி ஏற்றி கொண்டு சென்ற வண்டியை மடக்கி பிடித்து ஓட்டுநரிடம் அறிவுரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் அலைபேசியில் அழைத்து இதுபோல் கனரக வாகனங்கள் பாதுகாப்பு இல்லாமல் சென்றால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகரின் அருகே முகாமிட்ட ஒற்றை காட்டு யானை புதிய வழித்தடம் கண்டுபிடித்து தேயிலை தோட்டத்தில் தஞ்சமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து வனத்துறையினர் யானையை விரட்டும் பணியில் தீவிரம் காட்டி வரும் நிலையில்
கரோலினா, பெரியார் நகர் போன்ற பகுதிகளில் தேயிலை பறிப்பதற்கு தற்காலிகமாக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகிலுள்ள ஹோட்டலில் தமிழ்நாடு மணல் உரிமையாளர் கூட்டமைப்பு மற்றும் தமிழ்நாடு மணல் லாரிகள் உரிமையாளர்கள் சம்மேளனம் இணைந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நிர்வாகி யுவராஜ் மற்றும் செல்ல ராஜாமணி ஆகியோர் எம்சாண்ட் விற்பனையை அரசு எடுத்து நடத்த வேண்டும் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி மே மாதம் 23 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடர் போராட்டங்களில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மணல் லாரி சங்கங்களின் ஃபெடரேஷன் மற்றும் தமிழ்நாடு மாநில மணல் லாரி கூட்டமைப்பு அனைத்து சங்கங்களும் இணைந்து போராட்ட தேதியை அறிவிக்கிறோம். அதாவது போராட்டம் எதற்காகனா, தமிழக அரசு மணல் குவாரிகளை திறக்கும் வரை போராடுவது, எம்சாண்ட் விலையை குறைப்பது, அதிக பாரம் ஏற்றுவதை தடுப்பது, இந்த 3 பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து வருகிற மே மாதம் 23 காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை ஈடுபடுவது என முடிவு எடுக்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் திருச்சி வருகையையொட்டி திருச்சி மத்திய வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட சார்பில் ஆலோசனை கூட்டம் அமைச்சர் KN நேரு தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் திருச்சியில் நடைபெறவுள்ள புதிய பேருந்து நிலையம் திறப்பு விழா மற்றும் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தரும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை வரவேற்பது குறித்து ஆலோசனையும் தொடர்ந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, சட்டமன்ற உறுப்பினர்கள் சவுந்தரபாண்டியன், தியாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.